10 ஓவர்ல நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் பேசணும், ஆர்சிபி கூட ஆடுறப்போ தோனி என்னங்க நம்பர் 9ல வராரு, மேல வந்திருந்து ஏதாச்சும் போராடி பார்த்திருக்கலாம், சண்டை போட்டு பார்த்திருக்கலாம்னு பேசுவோம். இன்னைக்கு வந்தாரு, 11th ஓவர் வந்துட்டாரு, ஆனா ஒண்ணும் நடக்கல. அந்த மேட்சும் மேபி இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க வரும்போதே டார்கெட் ரொம்ப அவுட் ஆஃப் ரீச்னு கிவ் அப் பண்ணிட்டாங்க. அந்த 25 ரன் மார்ஜின் 50 ரன்னே சூப்பர் அப்படின்னு 25 மார்ஜின் சூப்பர்ல அவங்க அதுக்காக தான் விளையாடினாங்க. ஸ்ரீராம் தோனி வந்து என்ன பண்ணாருன்னே புரியல. 11 டு அந்த 17-18 ஓவர் வரைக்குமே நல்லா புஷ் பண்ணி சிங்கிள்ஸ் தட்டுறாரு. அதான் நான் சொல்றேன், ஜெயிக்கிறதுக்காக விளையாடல. அந்த ரொம்ப கிவ் அப் பண்ணிட்டாங்க. டார்கெட் பக்கத்துல எவ்வளவு முடிச்சாலும் போலான்னு கூட இல்லை, நம்ம இவ்வளவுதான் நம்மளால முடியும், 180 டோட்டலி அவுட் ஆஃப் ரீச் அப்படின்ற முடிவுக்கு ரொம்ப ஏர்லியானே வந்துட்டாங்க. அண்ட் அந்த மிடில் ஆர்டர் வந்து சுத்தமா போயிருச்சு. ஏன்னா சிவம் துபையை நம்பி 2 சீசன் இருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ல நல்லா ஆடி கொடுப்பாரு, ரன் ரேட் நல்லா வரும், பின்னாடி தோனி ஜடேஜா ஏதோ காப்பாற்றி கொடுத்துருவாங்க, நல்ல ஸ்கோர் வந்துடும். இந்த சீசன்ல பார்த்தோம்னா சிவம் துபையால அடிக்க முடியல. இப்போ விஜய் ஃபர்ஸ்ட் வந்து இவரை தீபக் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவரால் முடியலைன்னா விஜய் சங்கர் அவரோட கெரியர்ல இன்னைக்கு 1 ஆஃப் தி என்ன இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அதை பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாமா? நீங்க வேற ரொம்ப தேய்ச்சி ஆடினாங்க. ஏன்னா இப்ப இந்த டார்கெட் வரணும்னா அந்த பவர் பிளே, அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் இருக்கிற ஓவர் ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ அடிச்சிருக்கணும். அங்க பயங்கரமா போலிங் போட்டாங்க. இன்டென்ட்டும் பெருசா காட்டல. நீங்க சொன்ன மாதிரி சிவம் தூபே மேல மட்டும்தான் இப்ப இந்த டீம் 180+ சேஸ் பண்றதா. சிவம் தூபே ஹஸ் டு ஹிட் 50-60. அவர்கிட்ட இருந்தும் ஒரு சில நல்ல ஷாட்ஸ் வருது, பட் பெரிய இன்னிங்ஸ் வரலன்றப்போ முடிஞ்சு போச்சு. அண்ட் டெல்லியோட ஸ்ட்ராட்டஜியை பாருங்க, ஸ்பின்னருக்கு தான் கொடுத்தாங்க, நிகமுக்கு தான் கொடுத்தாங்க, லெக் ஸ்பின்னருக்கு தான் கொடுத்தாங்க. மேட்ச் அப் கீச் அப்னு பேசுவாங்க. அவங்க டீம் கோச் ஹேமந்த் பதானி கிட்ட மேட்ச் முடிச்சோன்னு பேசிக்கிட்டு இருந்தா. அவர் சொன்னாரு, லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா நான் போடுவேன், அவர் பந்தை வாங்குறாரா கேப்டன் கிட்ட, நான் தான் போடுவேன். அக்சர் பட்டேல் போலிங்கே போடல, பந்தை புடி நான் தான் போடுவேன், அவர் வந்து நிக்கிறாரு சிவம் தூபே. அதுதான் இப்போ மாடர்ன் T20யோட அப்ரோச் அதானே, ரிஸ்க் எடுத்து பாக்குறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அடி வாங்குறோமோ போட்டு சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படிங்கிறதான். அந்த அப்ரோச் இந்த டீம் கிட்ட இல்லையே.